இது வரைக்கும் எப்பயாவது ஒரு வாட்டி டைமுக்கு வந்திருக்கீங்களாடா? ஓகே தான். வேறு டேங்க் ஃபில் பண்ணால் 10,000 மேலே போகும். 40 லிட்டர் 40 எவ்வளோ அதிகமாக வரும்டா. என்னப்பா உனக்கு என்னதானா பிரச்சனை? டேய் மெதுவாடா. டேய் மெதுவாடா ரெண்டா. பருப்போடா 5. டேய் ப்ளீஸ்டா டேய். டேய் ரெண்டு மெதுவாட வாங்கிக்கோடா. அட்லீஸ்ட் ஒண்ணா வாங்கிக்கோடா டேய். அதெல்லாம் இல்ல, மெதுவாடலாம் கிடையாது. மெதுவாடலாம் சாப்பிடுவோம், ஆம்பளே கிடையாது. கேடா ஆத்தாடி ஆத்தா. எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. டேய் சா வச்சிருவேன் டேய். உண்மையில போயிட்டு கழுவ மாட்டேன். ரூம்ல தண்ணி பிரச்சனை தான் இருக்கா? டின்டோ இருந்துச்சு நீங்களான்னு தெரியல. டின்டோர் ஒட்டி இருக்காடா? ஆமா. வடைய குடு, கிளம்புறேன். பாய்டா. அவன் ஏன்டா உண்மையிலே இது போயிட்டு கழுவாம வர மாதிரி? ஐயோ அவன் ஸ்டைல பாருயா. ஆக்சுவலாக எர்டிகா பத்தாது தான் நம்ம இனோவாவே எடுத்தோம். இனோவாவே பத்தலை. ஆனால் நமக்கும் கோயம்புத்தூருக்கு ஒரு நல்ல ஒரு பந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா சத்தியமங்கலம் போயிட்டு வந்தோம், ஈரோடு போயிட்டு வந்தோம், இப்போ திரும்ப கோயம்புத்தூர் தான் போகிறோம். ஸோ இட்ஸ் லைக் நைஸ். ஸோ இந்த வாட்டி எந்த ஷோக்கு போகிறோன்னு பார்த்தோன்னா பிளாக் ஷீப் வந்து மிஷன் மில்லியனர் கிளப்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட அசோசியேட் ஆகி பண்ணுற ஒரு ஈவெண்ட் தான். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஸ், ஸ்டார்ட் அப் ஓனர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க தான் இந்த ஷோக்கு வர போகிறாங்க. இதோட மல்டி கேம் அண்ட் இதோட ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக தான் சென்னையிலேருந்து போகிறோம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் 13 பேர் இருக்க க்ரூவு. பாதி க்ரூ நம்ம கோயம்புத்தூர், சேலம் அங்கே லோக்கல்லேருந்தே ரிசர்வ்ஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் நம்ம ஒரு 5-6 பேர் மட்டும் நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். பரவாயில்ல, அதிகமாக சொன்ன டைமுக்கு 6 மணிக்கு கிளம்பிட்டோம். தட்ஸ் அ குட் திங். ஹரி வாயன் ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதை கம்மி பண்ண சொல்லு. ரவுண்ட் ஆஃப் பண்ணுறா. வேலைலாம் என்கிட்ட சொல்லாது. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். பேரு துபாயில பாளையம். டேய் உண்மையிலே ரோடு தெரியலடா முன்னாடி. என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு. ஆக்சுவலாக இந்த vlog வரும்போது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வெப்சைட் நம்ம லான்ச் பண்ணியிருப்போம். ஏன்னா சோஃபார் என்னென்ன vlog போட்டோம், ட்ரிபிள் இ போட்டோம், ஈரோடு போடுவோம், அப்புறம் பார்பி ஸ்பாட் 2 vlog போகுது. அப்போ கண்டிப்பாக இது வந்திருக்கும். இது வரும்போது கண்டிப்பாக வெப்சைட் லான்ச் ஆகிருக்கும். போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அது வெப்சைட் வந்து நீங்கள் யாருமே இப்போ வரைக்கும் பார்த்ததில்ல. நானும் சுசி மட்டும் தான் ட்ரையல் ரன் மட்டும் தான் பார்த்தேன். லான்ச் பண்ணல. அதனால் மொபைல் வெர்ஷன் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நேற்று தான் அதை ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து 2 ரீசனுக்காக நாங்கள் வந்து சைட் லான்ச் பண்ணுறோம். ஒன்று வந்து அவுட்ரீச்காக, அதாவது எங்களோட ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வெறும் இன்ஸ்டாவில் போஸ்ட்டாக பார்க்கும்போது நீங்கள் பழைய போஸ்ட்லாம் பார்க்குறது கஷ்டமாக கீழே. ஏன்னா நாங்கள் வந்து ஆதி நான் சென்னை கான்சர்ட் போன வருஷம் பண்ணோம், பிரபுதேவா கான்சர்ட்லாம். அதுக்கு இப்போ நெக்ஸ்ட் ஷோஸ் பண்ணிட்டே வரும்போது நீங்கள் எங்களோட ஒர்க்ஸோ போர்ட்ஃபோலியோ பார்க்குறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இன்ஸ்டட் நாங்கள் என்ன பண்ணோன்னா வெப்சைட்டில் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்குக்கும் நாங்கள் பண்ண இது வரைக்கும் பண்ணியிருக்க ஷோஸ் எல்லாத்துக்குமே ஒரு டாபிக் போட்டு அதில் நாங்கள் பண்ண ஃபோட்டோகிராஃப்ஸ், வீடியோகிராஃப்ஸோட லிங்க்ஸ் வந்து அதிலே இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு ஆஸ் எ கிளைண்ட்டாவோ இல்லை ஆஸ் ஒரு வெல்விஷராக நீங்கள் பார்க்கும்போது அது பார்க்க நல்லாவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் எங்களை யாராவது ரெக்கமெண்ட் பண்ணால் கூட அதை காட்டும்போது உங்களுக்கும் ஈஸியாக இருக்குது இது பண்ண. செகண்ட் திங் வந்து காஸ்டிங். ஸோ எங்களோட காஸ்டிங் வந்து கஸ்டமைசபிள் தான். பட் ஸ்டில் ஒரு ஃபேர் ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சாகணும்னு இருக்கும். என்ன ரேட்டுன்னே தெரியாமல் எப்படி உங்கள்கிட்ட நான் போய் கேட்குறதுன்னு இருக்கோம்ல. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா எங்களோட காஸ்டிங்கும் வந்து அதுலேயே போட்டிருப்போம். நாங்கள் அப்ராக்ஸாக வந்து நாங்கள் போட்டிருப்போம் அங்கே பேக்கேஜஸ் எப்படிலாம் பேக்கேஜ் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு கஸ்டமைசபிள் ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் 10 எஃபெக்ட்ஸ்லேயே செலக்ட் பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம், M4, FX6, க்ரெயின், ஜிம்மி ஜிப்பு, ட்ரோனு, உங்களுக்கு ட்ரோனில் மினி 3, ஏர், மேவிக் 4. ஸோ அந்த மாதிரி ஒன்றுக்கும் நாங்கள் வந்து தனித்தனியாக ஆப்ஷன் கொடுத்து தனித்தனியாக ப்ரைஸிங், அதுலேயும் உங்களுக்கு ஆட் ஆன் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ட்ரோன் வந்து ஒரு 12,000 ஆகுதுன்னா ப்ளஸ் 2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் ஃபீடு நம்ம கான்செப்ட்ஸ்லாம் பண்ணலாம், அதுவும் பண்ணுவோம். ஸோ அதனால் இது எல்லாமே சேர்த்து நான் உங்களுக்கு சைட்லேயே ஈஸியாக கொடுத்துருவேன். ஸோ தட் உங்களுக்கும் ரீச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நான் உங்கள் இன்ஃபோஸ் எங்களுக்கு உங்களோட கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி வரும்போது எங்கள் டீமில் வந்து நாங்களே உங்களுக்கு கெட் பேக் பண்ணி அது இன்னும் என்ன பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணலாம், இன்னும் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்து கரெக்டாக பண்ணுவோம். இல்லைடா இதுமாதிரி தான் சாப்பிடணும். என்ன பண்ணுறாரு சார்? டைம் ஃபார் ரொமான்ஸ். சரிடா டேய், வேலை இருக்குடா டேய். என்ன
நம்ம 2 பேர் லவ் பண்ற டைம் கிடையாது. அப்புறமா லவ் அவனே மூணு வச்சிருப்பான். நீ தான் தேவையில்லாம என்ன வேலை அது இதுன்னு கேட்க தேவையா இது உனக்கு? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கிளம்பிட்டோம். போமா ஒரு இனோவா வச்சுக்கின்னு இப்படி ஒரு இனோவா வந்து என் இனோவா இருந்தால் பரவாயில்ல, ஊரா விட்டு இனோவா எல்லாம் உன் கையில் தான் இருக்குது. இல்லைடா, எனக்கு என்னன்னா இப்போ சில கம்பெனியில் வந்து ஏதாவது தப்பு பண்ணால் சம்பளத்தில் குறைப்பேனும். நான் உங்களுக்கு சம்பளமே குறைச்சி தான் தரேன். இதில் எதில் குறைப்பேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஒரு வழியாக வென்யூ வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஓ, இங்கேருந்து எங்களுக்கு எவ்வளோ 10 மினிட்ஸ் ஆடா ரூமா? அதனால் ஒரு 10 மினிட்ஸில் தான் ரூம் போட்டுருக்காங்க. சோத்துக்கு தான் என்ன வழின்னு தெரியல. எங்கேயா போய் சாப்பிட்டுட்டு அந்த ஒரு மெஸ்ஸு போயிடலாமா பேசாமல்? அரை மணி நேரம் தானே. இதுக்கப்புறம்லாம் குருவஞ்சலேருந்து வர முடியாது. குருவஞ்சலேருந்து வர முடியாது. ஸோ ஐயா ஒரு வாட்டி எனக்கு கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சாங்க. ஆதி நான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆதி நான் ஃபேமிலி ரெக்கமெண்ட் பண்ணான்னு போய் சாப்பிட்டோம். அது தரமாக இருந்துச்சு. அதனால் வாங்க வளர்மதி போவோம். வெற்றிகரமாக கேன்சல் பண்ணி திட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்க 1000 ரூபாய்க்கு பில்லு போட்டு கேன்சல் பண்ணிட்டோம். இல்லைடா, நான் ஏன் கேட்டேன்னா இப்போ பார்சல் வாங்கிட்டேன்னா புரியுது. எங்கே உட்காந்து சாப்பிடுவோம் நம்ம திரும்ப ரூமுக்கு போயிட்டு திரும்ப படத்துக்கு தான் லேட் ஆகும். அதுதான் நான் இப்போ பார்த்து நட்டு கேட்டு சொல்லுங்க. நான் வரதே ஒரு நிமிஷம் லைனில் நான் கேட்டு சொல்கிறேன்னு இருக்காரு. கேட்டு சொன்னார்னா அந்த கடை போய் சாப்பிட்டு நம்ம அப்படியே போயிடலான்ற. நான் அதுக்கு தான் சொன்னேன். இவங்ககிட்டே கேட்போமா உங்கள் கடை மாதிரி வேறு எங்கே முடியாது நல்லா இருக்கும். உள்ள இன்ஸ்டிங் தோணுச்சு, சரி பேசாம கேன்சல் சொல்லிடலாமா எடுக்கலாமான்னு யோசிச்சேன். நான் கூட காரில் உட்காந்து சாப்பிடலாம். எப்படி பார்சல் தரானா பாக்ஸில் தான் தரானே. அதாவது வளர்மதின்னு ஒரு ஃபேமஸான மெஸ்ஸு. எங்களுக்கு வந்து இதை வந்து ஆதி அண்ணாவோட அப்பா வந்து எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. போன வாட்டி நாங்கள் வரும்போது இங்கே வந்து சாப்பிட்டுன்னு நாங்களும் அதை கேட்டு போய்ட்டு உண்மையிலே சாப்பிட்டோம். தரமாக இருந்துச்சு. நார்மல் வாட்டர்னா. ஸோ அதை நம்பி நாங்கள் இந்த வாட்டி அங்கே போனோம். பட் ஆனால் போன நேரம் அது ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. பார்சல் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் அனுப்பினேன். ஆனால் யோகா வந்து பார்சல்லாம் வேணாண்ணா, அப்போல்லாம் பணம் நல்லா இருக்காங்க. நான் பார்சல் வேணாண்ணா. ஏன்டா நீங்கள் தான்டா இல்லை சொன்னீங்க. வாங்கிட்டு பே பண்ணி நான் அமௌண்ட் என்ட்ரு பண்ணி பின் கோட போயிட்டேன். வந்து கேன்சல்ன்ட்டீங்க நீங்கள். அப்போ என்ன அசிங்கமாக கேட்டான். நல்ல சாப்பாடுக்காக 4 கெட்ட வார்த்தை வாங்கலாம், தப்பு இல்லை. சரியா 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லைடா. மட்டன் பிரியாணி எனக்கு எத்தனை மட்டன்டா? 3 மட்டன் வாங்கிக்கலாம், 2 சிக்கன் வாங்கிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். 2 சிக்கன்னா? அப்படியே வாயில் போட்டுருக்காங்க. குல்ஃபி தான் அப்படி சாப்பிடுவாங்க. வீட்டில் வந்து மடிச்சு வாயில் போடுறாங்க. அப்படியே இப்படி வாயில எடுங்கண்ணே. அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். எடுங்க. எனக்கு எப்படி என்னெல்லாம் பண்ணி அங்கே பாரு, அவன் அதுக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுதான் அது. ஊருக்குள்ள ஒரு பொட்டனா இன்னைக்கு சாவ போகுது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. மணி என்ன 11:30 மணி. ஒரு வழியாக ரெக்கி ஃபுல்லாக முடிச்சுட்டு கிளம்புறோம். நல்லா ரெக்கி
ஸ்டான்லி பாக்ஸில் தான் வைக்கணும். சொல்லிட்டு போங்க. ரெக்கி ஃபுல்லாக முடிச்சுட்டு கிளம்புறோம். நாளைக்கு காலைல திரும்ப வந்து சந்திப்போம். இந்த நாய் இருக்குமான்னு தெரியுதுண்ணா. ஓகே பாய்.